ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கேக் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி சிக்கனில் தான் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதாவது கேஎஃப்சி சிக்கன் தான் நான் இன்றைக்கி உள்ள ஸ்டஃபிங்காக எடுத்திருக்கேன். பிரெட் ரெசிபிக்கு வீட் ஃப்ளார், மைதா, சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக நான் வச்சுக்கிறேன். லூக்வார்ம் மில்கில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணி ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட் இப்படி ப்ளூம் ஆகிரும். அந்த ப்ளூமான ஈஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ளாரில் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பீட்ரு யூஸ் பண்ணி தான் ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் கையிலையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் நல்லா பீட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா டோ ரோல் ஆன் ஆகி ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கு கேக் பேனில் பட்டர் ஆர் ஆயில் க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த சைஸ்க்கு டோ ரோல் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ப்ளூம் பண்ண விட போகிறோம். நம்ம ப்ளூம் ஆனதுக்கப்புறம் நம்ம டோ பார்க்க இப்படி தான் இருக்குது. இதை நம்ம ஓவனில் 190 டிகிரி செல்சியஸ்க்கு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் நெக்ஸ்ட்டு மைனஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ஒரு சிம்பிளாக பீட்டரில் தான் 1 எக் யோக் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணி அதில் மஸ்டர்ட் சீட்ஸ், பெப்பர், சுகர், சால்ட் இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய மைனஸ் இருக்குது பார்க்க. நான் நெக்ஸ்ட்டு அவுட்டர் ஃப்ராஸ்டிங்க்கு ஒரு க்ரீம் சீஸ் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் மில்கி மிஸ்ட்டோட க்ரீம் சீஸும் அமுலோட ஃப்ரெஷ் க்ரீமும் தான் அன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீம் சீஸை நல்லா பீட்டரில் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீமை மெஷர் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ண விட்டணும். அப்போ தான் உங்களுக்கு கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டொமேட்டோ அண்ட் ஆனியன் எடுத்து நல்லா ரவுண்டாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட பார்ட் 2 வீடியோ நான் சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.